ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். அவதூத கீதை 7ஆம் அத்தியாயம் ஸ்லோகம் 11. பிரம்மம் என்பது தூய்மையான நிர்மூலம், அழிவுத்தன்மை மற்றும் அழிவற்ற தன்மை போன்றவைகள் இல்லாதது. பிரம்மத்தில் எப்போதுமே சுபமான நேரம்தான், அதாவது அது சுபம் மற்றும் அசுப நேரங்கள் இல்லாதது. அப்படியானால் அதில் வஸ்துக்கள் இருக்குமா அல்லது இருக்காதா? உண்மையில் பிரம்மம் எங்கும் வியாபித்திருக்கும் அண்டவெளியின் உருவம். நமக்கு தெரிந்தவை, நாம் இதுதான் என்று நினைத்துக் கொண்டிருப்பவை அனைத்தையும் நிர்மூலமாக்குவதுதான் பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவதற்கான அர்த்தம். பிரம்மத்தில் பிரம்மத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நொடியும் அனைத்து உருவங்களும் அதன் துவக்கத்திலேயே எரிந்து, அதாவது நம் எண்ணங்களைத்தான் இவ்வாறு கூறப்படுகிறது, சாம்பலாக்கி விடுகிறது, எரிந்து சாம்பலாக்கி விடுகிறது. பிரம்மத்திலிருந்து பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் முளைப்பதில்லை. பிரம்மம் சில எண்ணங்களை முழுமையாக எரிக்காமலும் சிலவற்றை முழுமையாக எரிக்கவும் செய்கிறது. இந்த விஷயங்களை சாதாரண நிலையில் இருக்கும் ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் எண்ண தேக்கம் மற்றும் எண்ண மறுசீரமைப்பு நிலையிலேயே இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இவைதான் நேரம் மற்றும் காலம் என்னும் மாயையை உருவாக்கி நாம் தனித்துவமானவர்கள் என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு நொடியும் நமக்கு தோன்றும் எண்ணங்களை நாம் எரிந்து சாம்பலாக்கி விட்டால் அடுத்த நொடியே இன்னொரு எண்ணம் தோன்றிவிடுகிறது. இவை அனைத்துமே பிரம்மத்தின் உணர்தலோடுதான் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றன. இதே நாடகத்தில் நாம் நேரம் மற்றும் காலத்திற்கு வெளியே வாசம் செய்கிறோம். எந்த நிமிடமும் தொடங்கவும் இல்லை, முடிய போவதும் இல்லை. அதாவது இரண்டுமே இருக்கிறது மற்றும் இல்லை என்கிற நிலைதான் பிரம்மம். 7வது அத்தியாயம் ஸ்லோகம் 12. அனைத்திலிருந்தும் விடுதலையான மற்றும் பிரம்மத்தினுள் முழுமையாக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள ஒரு அவதூதர் வாழும் முழுமை தன்மை. அப்படியானால் அப்படிப்பட்ட ஒருவருக்கு வாழ்வு அல்லது சாவு போன்ற கருத்துக்கள் எப்படி இருக்கும்? அவர் தியானம் செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன? ஒருவர் அவதூத நிலையை அடைய வேண்டுமானால் அதற்காக எந்த பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டியதில்லை. நாம் அனைத்தையும் உணர்ந்து கொள்வதற்கு ஏதாவது சில ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பிரம்மம் இங்கு இல்லை, வேறெங்கோ உள்ளது என்பது போல் ஆகிவிடுகிறது. நமக்கு நாம் விடுதலையாகவில்லை என்கிற கருத்து இருக்கும் வரை நாம் வரையறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்கிற கருத்தை ஊர்ஜிதப்படுத்துவதாக உள்ளது. ஒரு அவதூதர் இம்மாதிரியாக தோன்றும் அனைத்து எண்ணங்களையும் விலக்கி விடுகிறார். நாம் நம்மை எவ்வளவுக்கு எவ்வளவு தனிப்பட்ட ஒருவர் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் துவைத வழிகளை கையாண்டு துயரத்தை அடைகிறோம். ஒரு அவதூதருக்கு எந்த விதமான கருத்துக்களும் இருக்காது. அவர் தெளிவானவர், கருத்துக்கள் இல்லாதவர், மிகவும் தூய்மையானவர். அவரை பற்றி பேசுவதற்கு எதுவுமே இல்லை. அவரை புரிந்து கொள்ளவே முடியாது. அவர் அனைத்துமாகவும் எதுவுமே இல்லாதவராகவும் விளங்குகிறார். அவதூதரும் பிரம்மமும் வேறல்ல. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவதத்தா.